அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த லக்ஷ்மி குபேரர் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானுடைய அருளால சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. வியூஸ் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. பகவான் எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார். நம்ம கர்மாவை கழிப்பதற்காக தான் மனித பிரிவு எடுத்திருக்கோம். அந்த கர்மா முடியும் போது திரும்ப ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்தோமோ அங்கே திரும்ப போயிடுவோம். இதுதான் இறைவனுடைய படைப்பு. அதனால் முடிஞ்ச அளவு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு தவறு செய்தாலோ தெரியாமல் தவறு செய்தாலோ ஓரளவுக்கு தவற உணரும் போது முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே நம்ம உதவிகள் செய்ய செய்ய நம்ம பாவங்கள்லாம் கழிஞ்சிட்டே வரும்னு சொல்லுவாங்க. இந்த கோடை காலத்தில் முடிஞ்ச அளவு பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் உணவளிங்க, பருக நீர் வைங்க. இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவார். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம அடுத்த சந்ததிக்கு போக போகுது. நம்ம சேனல்ல இப்போ புத்தாண்டு, புது வருஷம், விஸ்வாச வருஷம் இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? அதில் ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஏற்கனவே மேஷம் ரிஷபம் 2 ராசி முடிச்சிருக்கோம். அடுத்தது காலபுருஷனின் 3வது வீடாகிய மிதுன ராசி. அந்த மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரையும் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே நேரத்தில் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த சேனல் இப்போ தொடங்கப்பட்டு குறுகிய காலத்திலே பகவான் அவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துட்டு வரோம். என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் எம்பெருமான் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். இப்ப நம்ம சேனலுக்குள்ள போலாம். அதாவது மிதுன ராசி புத பகவான் ஆட்சி புரிகின்ற இடம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த புத பகவான் ஆட்சி புரிகிற இடம் தான் மிதுனம். மிதுனம் கன்னி 2 இடத்துல அவர் ஆட்சி பலம். இதுல கன்னியில பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் 2 பலமா இருக்காரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷ தன்மை பொருந்திய ஒரு இடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷன் 3வது இடம், இளைய சகோதரம், தொலைத்தொடர்பு துறை, தைரிய வீரியஸ்தானம் இப்படின்னு சொல்லலாம். 2வது தனுசு ராசியில் இருக்க குரு பகவான். பொதுவா நான் சொல்றது காலபுருஷனுக்கு சொல்றேன். தனுசு ராசி 9ஆம் இடம் இல்லையா மேஷத்துக்கு. அப்ப குருவோட பார்வை இயற்கையிலே அமையுது மிதுனத்துக்கு. அதே நேரத்தில் நீங்க மீனத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் குருவோட பார்வை கன்னிக்கு அமையுது. ஆனால் அந்த மீனத்துல புத பகவான் நீச்ச பலம் அடைஞ்சிருக்காரு. அங்க சுக்கிரன் தான் உச்ச பலம். அப்ப அந்த குருவை விட தனுசுர குருவு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா மீனத்துல சுக்கிரன் உச்சபலம். அப்ப தனுசுல இருந்து 7ஆம் பார்வையா குரு பகவான் மிதுனத்தை பார்க்கறது ஒரு விசேஷ தன்மை. இது பொதுப்படையா நான் சொல்ற விஷயம். இப்ப நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி போன மாசம் மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு சனி பெயர்ச்சி நம்ம எல்லாருமே திருக்கணிதப்படி எல்லா ஜோசியரும் சொல்லியிருக்கோம். ஆனா திருநள்ளாறு படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாசம் தான் சனி பெயர்ச்சி. 2023 இதே தான் வந்தது. ஜனவரி மாசம் திருக்கணிதப்படி, டிசம்பர் மாசம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஒரு வருஷம் அப்படியே டோட்டலா டிஃபர் ஆகும். இப்ப நான் பலன்களை சொல்லும் போது உங்களுக்கு நான் வாக்கிய பஞ்சாங்கப்படியே எடுத்துக்கிறேன். அதாவது சனி பகவான கும்பத்துல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். மீனத்துக்கு போனதை நான் எடுத்துக்கல. ஸோ திருநள்ளாறு எப்படி அந்த பேட்டர்ன் படியே நான் உங்களுக்கு புத்தாண்டு பலனை சொல்றேன்.
இப்ப நம்ம பாத்தீங்கன்னா புத்தாண்டு பிறப்பது ஒரு விசேஷமான தன்மை. விசாக நட்சத்திரம், பிரதம திதி. அதே நேரத்துல காலையில 7:15 மணிக்குள்ள சந்திர பகவான் வந்து கன்னியில இருந்து துலா ராசிக்கு மாறிடுறாரு. அப்ப சந்திர பகவான் துலாம்லயே எடுத்துக்கலாம். ஏன்னா துலாம் தான் ஃபுல் டே டிராவல் பண்ண போறாரு. காலையில 7:30 மணிக்கு வந்துடுறாரு துலாமுக்கு. ஆனா மாசப்பிறப்பு பிறக்கும் போது கன்னியில தான் இருக்காரு. இன்னும் துலாத்திலே எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் டே டிராவல் பண்ண போறது அங்கதான். கடகத்துல செவ்வாய் சொல்லிட்டே போலாம். கும்பத்துல சனி பகவான், ரிஷபத்துல குரு பகவான், மீனத்துல பாத்தீங்கன்னா புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான். இதுல ஒரு விசேஷ தன்மை என்னன்னீங்கன்னா, மிதுன ராசி 12ஆம் இடத்துல இருக்காரு இப்ப குரு. அதாவது விரையாதிபதியா இருக்கார் குரு. சுப செலவுல நிறைய கொடுப்பார், கொடுத்துட்டு இருக்காரு கடந்த ஒரு வருஷமா. உங்களுக்கு நிறைய கோவில்கள் பயணம் செய்வது, திருப்பணிகள் செய்வது, ஒரு திருமணம், ஒரு சீமந்தம், ஒரு உபநயனம், இதை தாண்டி தெய்வ சங்கல்பங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய நல்ல வழிகள், இந்த மாதிரி நிறைய சுப காரியங்களுக்காக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவுகள் கொடுப்பார். அதே நேரத்துல 9ஆம் இடத்துல சனி பகவான் கும்பத்துல பாக்யாதிபதியா இருக்காரு. அது விசேஷம்தான். பாக்யஸ்தானத்துல சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறது விசேஷம். எதிர்பாராத சில விஷயங்கள். ஆனா சில நெகட்டிவும் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு இல்லையா, தொழில கொஞ்சம் ரொம்ப கடந்த ஒரு 1.5 வருஷமாவே தொழில ரொம்ப அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்காரு. ராகு எப்படின்னா லாபஸ்தானத்துல அள்ளி கொடுப்பாரு, ஆனா தொழில் ஸ்தானத்துல தான் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. மைண்டை மாத்தி விட்டுருவாரு. இந்த வேலை பண்ணலாமா, அந்த வேலை பண்ணலாமா, நிறைய அந்த சுத்தி விடுவார் இல்லையா, அதான் சர்ப்பம் இல்லையா, அதான். அப்போ அந்த 10ஆம் இட ராகுவால மிதுன ராசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், கன்னி, அங்க கேது. கேது பாத்தீங்கன்னா ஞானகாரகன், மோட்சகாரன், நிறைய சொல்லலாம் அவரை. புதனோட கூட கேது சேரும்போது அபிரீதமான தன்மை, ரொம்ப எப்படி சொல்றது, பேச்சு திறமை, சாதுரியம், மைண்ட் அப்படியே ஷார்ப்பா வேலை செய்யும். ஏன்னா வித்யாகாரகன் இல்லையா புதன். அப்ப புதனோட கூட கேது சேரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிராக்கல் நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்த ராசி. 12 ராசியில உழைச்சிட்டே இருப்பாங்க. உழைப்புக்கு பேர் போனதுன்னா அது மிதுனம் தான். அவங்கள மாதிரி உழைக்கவே முடியாது. எவ்வளவு உழைச்சாலுமே உழைப்புக்கு தகுந்த ஊதியம், உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமா கிடைக்காது. அது தொழிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி. ஏன்னா இத மிதுன ராசி பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம், திருவாதிரை ராகுவோட நட்சத்திரமே இங்க வந்துடுது 4 பாதம். அதுக்கடுத்து புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். இது 9 பாதம் உள்ளடக்கியல் தான் இந்த மிதுனம். அப்ப மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு புது வருடம் சித்திரை 1 இந்த விசுவாச வருஷம் எப்படின்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான் பாக்யாதிபதி விசேஷம், 10ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், புதன். சுக்கிரன் அங்க அபிரிதமான தன்மை, பண வரவுக்கு ரொம்ப அவ்வளவு கஷ்டங்கள் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா தான் வச்சிருப்பாரு லௌகீக வாழ்க்கைகள். புதன் நீச்சம் அடைகிறதுனால திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல டக்குன்னு தடுமாறுவீங்க, நில தடுமாறுவீங்க. ஒரு ஸ்டடியான மைண்ட் இருக்காது, டக்குன்னு மாறிட்டே இருப்பார். நீச்சம் அடைஞ்சிடறாரு இல்லையா புதன் அப்படி. ஆனா அந்த 7ஆம் இடத்துல தன் வீட தானே புதன் பாக்குறாரு, அது ஒரு விசேஷம் தான். எப்பவுமே எந்த ஒரு கிரகமே அவங்க வீடு அவங்களே பாக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த இடம் வந்து விசேஷத்தன்மை, இப்படி சொல்லலாம் நிறைய. அதே நேரத்துல செவ்வாய் பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு இப்போ வருஷப்பிறப்போ. அதாவது குடும்பம் தனவாக்கு ஸ்தானத்துல கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். ஏன்னா செவ்வாயோட ஆட்சி பலம் வந்து மேஷம், விருச்சிகம், மகரத்துல உச்ச பலம், கடகத்துல நீச்ச பலம். அப்ப செவ்வாய் நீச்ச பலம் அடைகிறதுனால
குடும்பம் தன வாக்கு அந்த அளவுக்கு செழிப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பொதுவா நம்ம பலன் கோச்சாரத்துல சொல்லும் போது மெயினா நம்ம என்ன எடுப்போம்னா சந்திர பகவானையும் சூரிய பகவானையும், அதே மாதிரி ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இவாளதான் கணக்குல எடுத்துப்போம். ஏன்னா சந்திராஷ்டமம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை வரும். சூரிய பகவான் மாசம் மாசம் மாறுறாரு. இப்ப பங்குனி மாசத்துல மீன ராசியில இருக்காரு. அவர் சித்திரை மாசம் 1ஆம் தேதி மேஷத்துக்கு போயிடுவார். அப்பதானே வருஷ பிறப்பு. அப்ப சூரியனை வச்சுதான் நம்ம லக்னத்தை எடுக்கிறோம். அப்ப சூரியனா பித்திருக்காரகன் அப்பா, சந்திரனா மாத்திருக்காரகன் அம்மா. இது போக தனகாரகன் குரு, ஆயுஷ்காரகன் சனீஸ்வரன், சர்ப்பங்கள் ராகு கேது, ஞானகாரகன் மோட்சகாரகன், சொல்லிக்கிட்டே போலாம். சர்ப்பங்கள் சாயா கிரகங்கள் இவங்களெல்லாம் வச்சுதான் நம்ம எடுப்போம். பொதுவா மற்ற கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்த மாட்டோம். ஏன்னா இவங்க டக்கு மாறிடுவாங்க, ஒரு மாசம் 1 மாசம் தூரம் மாறிடுவாங்க. ஸோ அப்போ கோச்சாரத்துல பலன் சொல்லும் போது இந்த கிரகங்கள் தான் மெயினா எடுத்துப்போம். அதுபடி பாத்தீங்கன்னா பிறக்க போற தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு ஒரு அருமையான நேரம்னு சொல்லலாம். அதே நேரத்துல வர மே மாசம் குரு பயிற்சி வரும்போது மிதுனத்துக்கு ஜென்மகுரு, அதே நேரத்துல செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கார் இல்லையா, அப்ப என்ன ஆகும் 2ஆம் இடம். ஆனா அவர் மாறிடுவார், செவ்வாய் வந்து மாறிட்டே வருவார். அப்ப அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா ராகு கேது எங்க இருக்காங்க, ராகு இப்ப 4ல இருந்து 3க்கு வந்துருவார், சிம்மத்துக்கு வந்துருவார். கேது ராகு இல்ல, கேது வந்து கன்னில இருந்து சிம்மத்துக்கு வந்துருவார். ராகு வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப ராகு 9ஆம் இடம். நான் சொல்றது குரு பயிற்சிக்கு அப்புறம் சொல்றேன். குரு பகவான் மிதுனத்துக்கு வந்தார்னா அதே முடிஞ்சு ஒரு வாரத்துல ராகு கேது பயிற்சி வரும் மே மாசத்துல. அப்போ மிதுனத்துல குரு பகவான், கும்பத்துல ராகு பகவான், சிம்மத்துல கேது பகவான். அப்படி இருக்கிற பொசிஷன்ல ஜென்ம குருன்னும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்துல இயற்கையிலே பாத்தீங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அப்பு கிடையாது, டவுன் கிடையாது, ஒரே சராசரியா ஓடிட்டு இருக்கும். இவங்களுக்கு எப்படி, இவங்களை விட இவங்களுடைய வாரிசுகளால தான் இவங்களுக்கு பலம் ஜாஸ்தி, வாரிசுகளால தான் நன்மைகள் ஏற்படும். ஸோ அதுதான் இந்த மிதுனத்தோட ஒரு தன்மை. ரெட்டை மாதிரி ஆண் பெண் சேர்ந்த மாதிரி உருவம், அதுதான் மிதுனம். ஜெமினின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது. இதுதான். ஸோ அதனால இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம், ரொம்ப மோசம்னு எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் ராகு 9ல் வந்தாருன்னா தகப்பனார் வழியில கொஞ்சம் செலவு நிறைய வைப்பார். தகப்பனார் உடல்நிலையை பார்த்துக்கணும், கரெக்டா அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப கேது 4 அம்மாவுடையது, அப்பாவுடையது ராகு 9ல் வந்தாருன்னா அதை கொஞ்சம் மெயினா பார்த்துக்கணும். அப்பாவோட ஹெல்த்ல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சரிங்களா? அதே நேரத்துல 9ஆம் இடத்து சனி பகவான் விசேஷம் தான், தப்பு கிடையாது, பாக்கிய சனி. அங்க ராகுவும் போறாரு. அப்ப ராகுவோட சனி பகவான் சேர்றாரு. அப்போ ராகு பகவான் சனியோட சேர்ந்தாலும் அந்த இடத்துல ராகு வந்து பகைதான் இருந்தாலும் இந்த சர்மங்களுக்கு என்ன ஒரு இதுனா எங்க போய் உட்காந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிப்பாங்க, பலங்களை கையில எடுத்துருவாங்க. அதுதான் அங்க. அப்ப மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் அமைய போகுது. அதே நேரத்துல விசேஷத்தன்மை அப்படின்னா மிதுனத்துக்கு 7ஆம் இடம் தனுசு இல்லையா, அப்ப குரு பகவான் அங்கிருந்து தன் வீட பார்க்க போறார். பாக்கியம் 9ஆம் இடம். ஸோ கும்பம் வலுப்பெற போகுது. அதே நேரம் துலாம் 5ஆம் பார்வையில வலுப்பெற போகுது. அதே மாதிரி 7ஆம் பார்வையில போகும்போது அந்த தனுசு வலுப்பெற போகுது. அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. 5ஆம் இடம் கலத்திரம், கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் கல்யாணம் ஆயிடும். 9ஆம் இடம் பாக்கியம் ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்க போகுது. ஏன்னா குருவோட பார்வை நேரம் அங்க ராகுவையும் சனி பகவானையும் பார்க்க போறோம். அது இன்னும் விசேஷம் உங்களுக்கு. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சி சொல்லிக்கிட்டே போலாம். அதனால மிதுன ராசிக்காரங்கெல்லாம் நிச்சயமா பகவானுடைய அனுகிரகம் பெற்றவங்க, புதனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா கிடைச்சவங்க. நீங்க எல்லாம் மகாவிஷ்ணு வழிபடுங்க, பெருமாள் வழிபடுங்க, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இப்படி பெருமாள் கோயிலுக்கு எங்கெங்க இருக்குதோ சனிக்கிழமையிலயோ புதன்கிழமையிலயோ போய் பண்ணுங்க, சுவாமியை பாருங்க, அர்ச்சனை பண்ணுங்க, சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க, பாராயணம் பண்ணுங்க, நிறைய சொல்லலாம். இதை பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய ராசியோட தன்மை நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாறும். அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும்
அனுக்கிரகமாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த புது வருடம் நிச்சயம் மிதுன ராசிக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக தான் இருக்க போகுது. உங்களுக்காக நானும் மனதார எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடோ பஞ்சவக்திரோம் திரிநேத்ரோம் சூலம் வஜ்ரஞ்ச கட்காம் பரசமுபகதோ தக்ஷவாகே வகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம் பிரளயோதகம் சாங்குசம் மாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமணி நிபம் பார்வதீஷம் நமாம்யகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.